Class 11th standard, subject chemistry, unit first unit, lesson basic concept of chemistry and chemical calculation. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அதாவது கிளாசிக்கல் கான்செப்ட் அண்டு எலக்ட்ரான் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ரிடக்ஸ் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் ரிடக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ ரிடக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ரியாக்ஷனில் ஒரு பார்ட் ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆனால் இன்னொரு பார்ட்டு ரிடக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ரிடக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கேன். அதுதாங்க ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி எப்படி ரிடக்ஸ் ரியாக்ஷன் இருக்குன்றதை நம்ம மெய்ப்பிக்க போகிறோம். அதன்படி பாருங்கள், டூரிங் த ரிடக்ஸ் ரியாக்ஷன் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேஞ்சஸ். பொதுவாக ஒரு ரிடக்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் சேஞ்சஸ் ஆனால் அதே போல் இன்னொரு எலமெண்ட்டுன்னு ஆகும் சேஞ்சஸ் ஆகும். அப்படி ரெண்டு எலமெண்ட்டில் ஒரு பக்கம் a reaction in with the oxidation number of the element increases is called oxidation. So element ஓட oxidation number increase ஆச்சுன்னா, ஒரு element ஓட oxidation number increase ஆச்சுன்னா அது oxidation. இன்னொரு a reaction in which it decreases is called reduction. So இன்னொரு வகையில் சொன்னோம்னா element ஓட oxidation number decreases ஆச்சுன்னா it decreases, இதை வந்து நம்ம reduction சொல்லுவோம். அப்போ oxidation number increase ஆனால் oxidation, அதே ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சா அது ரிடக்ஷனும் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட் வித் ஃபெரஸ் சல்பேட் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். ஸோ சல்பூரிக் ஆசிடை நம்ம யூஸ் பண்ணி ஃபெரஸ் சல்பேட்டை ஃபெரிக் சல்பேட்டாக மாற்றுறோம். நல்லா புரிஞ்சுங்க. சல்பூரிக் ஆசிடை பயன்படுத்தி கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தி இதோட என்ன பண்ணுறோம், ஃபெரஸ் சல்பேட்டை ஃபெர்ரிக் சல்பேட்டாக மாற்றுறோம். இதுக்கு ஆக்சிடேஷன் இது ஃபெரஸ் ஃபெர்ரிக்காக மாறுறதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நமக்கு ஆக்சிடேஷன் ரியேஜெண்ட்டாக பயன்படுது. ஆக்சிடேஷன் ரியேஜெண்ட்டாக பயன்படுது. எவ்வாறுன்றது இங்கே பார்ப்போம். முதல்ல வந்து ஃபெரஸ் சல்பேட்டினுடைய பேலன்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஃபெரஸ் சல்பேட்டுன்றது அயனுக்கு 2+, ஸோ சல்பேட்டுக்கு 2-. தேர்ஃபோர் இது சமமாக இருக்குது, அதனால் FeSO4 எழுதுகிறோம். இங்கே 2+ தான் என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ரவுண்ட் பண்ண 2+ அப்படியே ஃபெர்ரிக்காக மாறும்போது 3+ மாறுது. அப்போ அயன் இங்கே 3+ உருவாயிருக்கு, எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனதுனால ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அங்கே இப்போது 3+ இருக்கிறதுனால ஃபெரஸ் சல்பேட்டோட இதுனா இந்த ஃபெர்ரிக்காக மாறும்போது சல்பேட்டுடைய 2- அயனுக்கு கீழே 2ன்னு போட்டிருக்காங்க. ஃபெரஸ் ஃபெர்ரிக்காக மாற இந்த 3+ என்ன பண்ணியிருக்காங்க, சல்பேட்டுக்கு ட்வைஸ் அந்த இடத்துல த்ரைஸாக 3 போட்டிருக்காங்க. அதாவது கிராஸ் மல்டிபிள் வேலன்ஸியை இங்கே ஃபார்முலா படி கொண்டு வந்திருக்காங்க. தேர்ஃபோர் ஃபெரஸ் சல்பேட் கன்வெர்டட் டு ஃபெரிக் சல்பேட். இது எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லாஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் மேக்னஸ் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இங்கே மேக்னஸ் அக்செப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஆனால் ரெடியூஸ் ஆகிறது வேறொரு பொருளுக்கு ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் ஆகிறதுனால ஸோ இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட். ஸோ ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் என்ன ஆகும்னா ரிடக்ஷன் ஆகும். ஏன்னா இது மற்ற பொருளை ஆக்சிடேஷன் செய்ய தூண்டுகிறது. எனவே இப்போ பாருங்கள், மேக்னஸ் இங்கே K1O4ல் 7+ ஆக்சிடேஷன் பெற்றிருக்கு. ஸோ எப்படி உருவாகுதுன்னா 4 ஆக்சிஜன் இருக்குது, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 2- அப்படின்ற பட்சத்தில் 4 × 2- 8- கிடைக்கும். இந்த 8- பொட்டாசியம் 1+ கழிச்சோம்னா மிச்சம் 7-. இந்த 7- மேக்னீஸ் 7+ சமமாக்குது. ஸோ இங்கே இருக்கிற மேக்னீஸ் கன்வெர்ட் ஆகுது மேக்னஸ் சல்பேட்டாக. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிவ் த பொட்டாசியம் சல்பேட் ஆகும், மேக்னீஸ் சல்பேட் ஆகும், என்ன பண்ணுது நமக்கு தருது. ஸோ இப்போ மேக்னீஸ் அங்கே 7+ இருந்து அதே இங்கே சல்பேட் 2-ன்றதுனால மேக்னஸும் 2+ உருவாயிருக்கு. தேர்ஃபோர் 5 வேலன்சி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 வேலன்ஸையும் 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணால் தான் உருவாகும். அந்த 5 எலக்ட்ரான் இங்கே தர அயன் இருந்து எடுத்துக்குது. அயன் கொடுக்குற 5 எலக்ட்ரானை மேக்னஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, மேக்னஸ் சல்பேட்டாக மாறுபடுது. அதே ஃபார்முலா அடுத்து இங்கே பொட்டாசியம் 1+ன்னு சொன்னோம், ஆனால் ஒரு பொட்டாசியம் தான் இருக்குது. ஆனால் ஃபார்முலா அப்படி பொட்டாசியம் சல்பேட்டு K2SO4 உருவாகுதுனால இங்கே 2 பொட்டாசியத்துக்கு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தர்ஃபோர் 2 × K1O4 எல்லாமே டோட்டலாக 2 மடங்கு மாறுது. ட்வைஸ் அமௌண்ட் மாறும்போது ஒரு Mn வந்து 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணோம். பட் 2 Mn மேங்கனீஸ் 10 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். தேர்ஃபோர் ஃபெரஸ் சல்பேட்டில் இருக்கிற அயன் 10 எலக்ட்ரானை கொடுக்கணும்.
எனவே தான் என்ன பண்ணுறோம், இங்கே 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது கொடுக்குற 10 எலக்ட்ரானும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேக்னீஸ் 5 எலக்ட்ரான் பெற்று என்ன பண்ணுது, மேக்னீஸ் சல்ஃபேட் உருவாகுது. இது ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 2 வரணும், அவங்க விட்டுட்ருக்காங்க. 2 மேக்னீஸ் சல்ஃபேட். அடுத்து பெரஸ் சல்ஃபேட் ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறுது. எனவே ஒரு ரியாக்டனில் எலக்ட்ரான் கொடுக்கக்கூடியது, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடியது 2 வகை இருக்குது. ஒன்று ரிடக்ஷன் ஆகும், இன்னொன்று ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு எது ஹெல்ப்பாக இருக்கோ அது ஆக்சிடேஷன் ரேஜென்ட்டும், எது ரிடக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பொருள் யூஸ் ஆகுதோ அது ரெடியூசிங் ரேஜென்ட்டும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனுடைய ரியாக்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் திஸ் ரியாக்ஷன் manganese in potassium permanganate favors oxidation of ferrous sulfate. ferrous sulfateக்கு ஆக்சிடேஷனுக்கு ஃபேவராக செயல்படுது மேங்கனீஸ், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அடுத்து இன்ட்டு ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறி இருக்கு. பை கெய்னிங் எலக்ட்ரான் அண்டு தேர் பை கெட்ஸ் ரெடியூஸ்டு. ஸோ இப்போ மேங்கனீஸ் கெய்னிங் எலக்ட்ரானை பெற்று அது என்னது ரெடியூஸ் ஆகிருக்கு. சச் ரியேஜென்ட் ஆர் கால்டு ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் ஆர் ஆக்சிடென்ட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஆக்சிடேஷன் ரேஜென்ட்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு மற்ற பொருளை ஆக்சிடேஷன் அடைய செய்யும். சிமிலர்லி இதுக்கு ஆப்போசிட்டாக கூட சொல்லலாம். திஸ் ரியேஜென்ட் விச் ஃபெசிலிட்டி ரெடக்ஷன் பை ரிலீசிங் எலக்ட்ரான் அண்ட் கெட் ஆக்சிடேஷன் ஆர் கால்டு ரெடியூசிங் ரியேஜென்ட். ஸோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதில் எது ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் எது ரிடக்ஷன் ரியேஜென்ட் கேட்பாங்க. எது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிதோ அது ஆக்சிடேஷன் ரியேஜென்ட்னோ, எது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுதோ அது ரெடியூசிங் ரியேஜென்ட்னு சொல்லணும். ஆனால் நம்ம ரியாக்ஷன் சொல்லும்போது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எதுனா அதுக்கு வைஸ் வெர்சா ஆப்போசிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. தேங்க்யூ. see you next class.